பாஜகவுக்கு எதிராக மட்டும்தான் ஸ்டாலின் இந்த மாநாடு நடத்தா நினைக்க வேண்டாம். வளர்ந்து வரும் தமிழ் தேசியத்துக்கு சந்திக்கிறதுக்கும் நாங்க அதுக்கெல்லாம் எதிரி இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக தான். சூத்திர பொருளே நீங்க வெளியேறுங்கடா, பஞ்சமணியே வெளியேறுங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு கீழே கை கட்டிட்டு தின்னு வாங்கிட்டு போங்கடா என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சி தானே இது. அதனாலதான் ஏற்பாடாக அரசு கிட்ட அந்த கோயிலெல்லாம் இருக்கணும். முல்லை முள்ளால் எடுப்பது போல தமிழர் ஆன்மீகத்தை அடிமைப்படுத்திய அந்த அயல் ஆன்மீகத்தை, வடவர் ஆரியா ஆன்மீகத்தை வீழ்த்துவதற்கு அசலான தமிழர் ஆன்மீகத்தை கையில் எடுத்து அதை நம்ம செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த போரில் நாம் வெல்ல முடியும். ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் இருப்பாங்க, ஆன்மீகத்தில் இல்லாதவங்க எதுக்கணும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போராடணும். பார்ப்பன ஆதிக்கத்தை, சமஸ்கிருத ஆதிக்கத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போராடணும். முதல்ல அந்த நிலைக்கு வரணும். இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கியது நீதி கட்சின்னு பேசிட்டே இருப்பாங்க. உண்மையில் அதற்கு முழு அதிகாரம் கொடுத்து திருத்தம் கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சரவை தான். சுப்பராயன் பேரை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சுப்பராயன் இந்த வாழ்பட்ட தமிழ் இனத்தில் பிறந்து விட்டார். அதை செப்பேடுகளோட எடுத்து அதை புத்தகம் போடுறாங்க திராவிட விரோத கழக தோழர்கள். அதை அங்கே வித்துருக்காங்க. இந்த மாநாட்டை ஒட்டி வெளியில நின்றுட்டு வித்துருக்காங்க. அவங்கள கைது பண்ணி வச்சுட்டாங்களே திமுக ஆட்சியில. இந்து மதத்திலிருந்து என்ன நீக்கிறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ யாரையும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கோ எந்த பிராமணனுக்கும் வேற யாருக்கும் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. முழு சுதந்திரம் இருக்கு. நாங்க எது வேணாலும் பேசுவோம். அன்னை தமிழ் அர்ச்சனை, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம். இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நேர்மையா செய்யுங்க. அரசியல்ல வேறுபாடு இருந்தாலும் இந்த செயல்பாடுல எல்லாரும் ஆதரிக்கலாம். ஐயா, இந்த மாநாட்டிற்கான துவக்க உரையில் பேசுகின்ற பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்பாட்டு சின்னங்களான கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு முன்னாடி அண்மையில ஜக்கி வாசுதேவ் அவர்கள், ஈஷா யோகமைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கோயில் அடிமை நிறுத்து என்று தமிழ்நாட்டுடைய கோவில்களை பக்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், எனவே இந்து சமய அறநிலையத்துறை தமிழக கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தல. ஆனால் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பேரவையின் சார்பாக போராட்டம் நடத்துங்க. இப்ப முதல்வருடைய இந்த கருத்து ஏற்கனவே நடைபெற்ற அதற்கான எதிரொலியாக பார்க்கிறதா, அல்லது இனி கோவில்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு முறையாக நிர்வகிக்கும் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறதா? அதாவது தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பு என்பது இந்து சமய அறநிலையத்துறை உட்பட்ட கோயில்களை பராமரிப்பது, அதன் வளர்ச்சிக்கு துணை நிற்பது, மக்களுக்கு செயலாற்றுவது என்பதுதான் அரசு. இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்பது 1920களிலேயே உருவாக்கப்பட்டது. நீதி கட்சி காலத்தில் அந்த பனகல் அரசர் என்று சொல்லப்படுகின்ற பனகண்டி ராமராயன் இங்கர் என்பவர் முதல்வராக இருக்கும் பொழுது இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுல என்னன்னா, இந்த கோயில் சொத்துக்களை பராமரிக்கிறது மட்டும்தான் அவங்க. அந்த வேற எதுவும் அந்த கோயில் செயல்பாடுகள், நிர்வாகங்கள் மற்ற பத்தியெல்லாம் இல்லை. கோயில் சொத்துக்கள் தனியார் யாரும் வித்துறக்கூடாது, யாரும் அனுபவிச்சிடக்கூடாது, எடுத்துக்கூடாது. அரசு மேற்பார்வையில் அரசு பராமரிப்பில் இருக்கும் என்பது மட்டும்தான் அவர் கொண்டு வந்தது. ஆனால் ஸ்டாலினோ மற்ற திராவிடவாதிகளோ இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கியது நீதி கட்சின்னு பேசிட்டே இருப்பாங்க. உண்மையில் அதற்கு முழு அதிகாரம் கொடுத்து திருத்தம் கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சரவை தான். சுப்பராயன் பேரை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சுப்பராயன் இந்த வாழ்பட்ட தமிழ் இனத்தில் பிறந்து விட்டார். பிரச்சனை அதுதான். தமிழனுக்கு அந்த மாதிரியான எந்த பெருமைகளையும் கொடுத்துடக்கூடாது என்பதுதான் திராவிடத்தினுடைய மன உறுதி. அதனால பனகல் அரசு செஞ்சார். நம்ம இவரை புத்தகம் கொடுத்தாரு, ராசு ஆய்வாளர். அவரு நம்ம அதை வெளியிட்டு இருக்கோம், மறைக்கப்பட்ட பெருந்தமிழர் சுப்பராயன். அவர் ஐயா தலைப்பு வேற, மற்றது நாங்க எதையும் மாத்தல, தலைப்பு மட்டும் மாத்தணும்.
சுப்பராயனுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்காரு. அப்போ அவர் இயல்பா பனகண்டி ராமராய நிங்கர் அவர் கொண்டு வந்த சட்டம் என்ன அப்படிங்கிறதையும் போடுறாரு. சுப்பராயன் கொண்டு வந்த திருத்தங்கள் என்ன என்பதையும் போடுறாரு. அந்த அரசுல சேர்த்துக்கணும், எல்லாம் கோயில்கள்லாம் அரசு பார்வையில் இருக்கணும். அதற்கு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கு யார் தலைவர் போடுறாரு? பனகண்டி, அதாவது பனகல் அரசர் யாரை போடுறாரு? ஓய்வு பெற்ற நீதிபதி சதாசிவ ஐயர். உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஓய்வு பெற்றவர் சதாசிவ ஐயர். அடுத்த உறுப்பினர் யாரை போடுறாரு? அதுல கோபாலசாமி ஐயங்கார். 2 பேர் தான், 2 ஐயர். முதலாக அந்த குழுவில் பட்டியல் வகுப்பை சேர்ந்த 2 பேரை போட்டவர் வந்து சுப்பராயன் தான். அதையும் ராசையா புத்தகம் எழுதியிருக்கார். சென்னை மாகாண தேவஸ்தான கமிட்டிக்கு வி.ஐ. முனுசாமி பிள்ளை, சகஜானந்தா சுவாமிகள் ஆகிய ஆதி திராவிடர் தலைவர்களை உறுப்பினர்களாக டாக்டர் சுப்பராயன் நியமித்தார். நீதி கட்சி அரசால் செய்ய இயலாத சாதனை டாக்டர் சுப்பராயன் நிகழ்த்தி காட்டினார் என்றெல்லாம் சொல்றார். ஈவேரா அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்காக அவரை பாராட்டுறது, சுப்பராயன் பாராட்டின செய்திகள் போடுறார். ஆதி திராவிடர் போன்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவஸ்தானம் என்ற சொல்லை உச்சரிக்கவும் நினைக்கவும் கூடாது என்ற கட்டுப்பாட்டை உடைத்து ஆதிக்க வெறிகொண்டவர்களின் மனப்பான்மைக்கு சாவுமணி அடித்த டாக்டர் சுப்பராயன் அவர்களை பாராட்டுகிறது. ஒரு மாநாட்டில் பாராட்டி தீர்மானம் போடுறாங்க. இதையும் எழுதார். இந்த யாரு, நம்ம ஐயா புலவர் ராசு அவர்கள் ஆய்வாளர்கள் என்ன புத்தகத்தில். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை வந்து அந்த கோயில்களை பராமரிக்கிறது, போறது வர்றது, வழிபாடுகளை முறைப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, நிர்வாகம் பண்றது எல்லாம் தான் அந்த அந்த துறைக்கு வேலை. அதைத்தான் வந்து செய்கிறார்கள். அதை செய்யக்கூடாது, அதை விட்டு வெளியேறுங்கிறது தான் பாஜக RSS அக்ரகாரத்தின் கொள்கை. அதுதான். ஏன் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டு சூத்திரனே பஞ்சமுனை எட்டி போடா என்று விரட்டணும், பழைய காலம் மாதிரி. அந்த சூழ்ச்சிக்காகத்தான் கோயிலை விட்டு அரசு வெளியேறிவிட வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அந்த சூழ்ச்சி. இங்க என்ன, நீங்க வந்து இப்ப கிறிஸ்துவ மதத்துல இருக்காங்க அப்படின்னா புதிதாக உருவாகி அதுக்கான சட்டத்திட்டங்கள், அதுக்கான சர்வதேச அமைப்புகள், போக்குவரத்து, அதை வச்சுட்டு இருக்காங்க, நிர்வாகம் பண்றாங்க. இது நீங்க கோயில்கள் 44,000 கோயில், பல்லாயிரம் ஆண்டுகளா இருக்குது, பல சொத்துக்கள் இருக்கு. இது யார் நிர்வாகம் பண்றது? மக்கள் தொகையில் மிக அதிகமானவர்கள் இந்துக்கள், இந்த சாமி கும்பிடுறவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு தனியான ஒரு அமைப்பு என்ன இருக்கு? இப்ப RCன்னு எடுத்துக்கிட்டாக்க, இதுல இருந்து வத்திக்கான்ல இருந்து நிர்வாகம் பண்றாங்க, ஃபாதர்ஸ் நியமிக்கிறாங்க. அங்க ஜாதி வேறுபாடு கிடையாது, எல்லா ஜாதியும் இருக்கலாம், யார் வேணாலும் ஃபாதரா வரலாம். அதுக்குள்ள ஜாதி பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். இங்க மாதிரி இல்லையே, பிராமணனை தவிர அர்ச்சகராகவே ஆக முடியாதுன்னு இங்க கிடையாது, அதுங்க கிறிஸ்டின்ல கிடையாது. நம்மளுடைய நகலா தான் கிறிஸ்தவ மதம் இருக்கு, எல்லா ஜாதியும் இருக்கு கிறிஸ்தவ மதத்துல. அது வந்து தன்னை முழுசா மாத்திக்கல. ஆனால் தடை இல்லைல்ல, ஒரு பிஷப்பா மாறதுக்கு, ஒரு ஃபாதரா போறதுக்கு, அங்க வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவருக்கு தடை இல்லை. இங்க தடை போடுறீங்களே, பிராமணனை தவிர எவனுமே வரக்கூடாது கோயில் அர்ச்சகராகணும் தடை போடுறேன்ல, எங்கிருந்தோ வந்தவன் நிமிந்து தடை போடுறேன்ல. அப்ப இதுல தலையிட்டு யாரு அதை ஒழுங்கு பண்றது? கிறிஸ்தவ மதத்துல ஒரு நிர்வாகம் இருக்கு, அது பண்றாங்க போறாங்க. அது மாதிரி முஸ்லீம்களுக்கு இருக்கு. இப்ப இங்க மாதிரி இருக்கு, கிறிஸ்தவத்துல ஏத்துற ஜாதி இந்து ஜாதி மாதிரி இருக்கும், அங்க முஸ்லீம்ல அவ்வளவு ஜாதிகளும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, அவர்கள் நிர்வாகம் பண்றாங்க. இங்க கோயிலை விட்டு போன்னு நீ சொல்ற சூழ்ச்சி என்ன? பிராமணன் சொல்றதுக்கு காரணம் என்ன? சூத்திர பொருளே நீங்க வெளியேறுங்கடா, பஞ்சமணியே வெளியேறுங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு கீழே கை கட்டிட்டு தின்னு வாங்கிட்டு போங்கடா என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சி தானே இது. அதனாலதான் ஏற்பாடாக அரசுகிட்ட அந்த கோயில் எல்லாம் இருக்கணும். இங்க என்ன சமத்துவம் இருக்கா? இந்து மதத்துல சமத்துவம் வச்சிருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் ஜாதி பெரியும் ஜாதி பெரும் இருக்கு. எல்லாத்துக்கும் தலைவர் எஜமானர் நீங்க பிராமணர்கள் இருப்பீங்க.
அந்த எஜமான மொழி சமஸ்கிருதமா இருக்கும். இப்போ லத்தீன்ல தான் இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அங்கேயே கருத்து வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எழுச்சி வந்து அவன் தாய்மொழியில பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க 60கள்ல இருந்து. இப்ப இங்க இன்னும் போராட வேண்டியிருக்கு தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்றதுக்கு. விட மாட்டேங்கிறீங்க. பிராமண எதிர்ப்புலயே வளர்ந்த திமுகவெல்லாம் எதுல இருக்கு? பிராமணனுக்கு கையாளா போயிடுச்சு. என்ன அவனுக்கு அகில இந்திய அதிகாரம் இருக்கு, டெல்லியில அதிகாரம் இருக்கு, பிரதமர் அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு, குடியரசுத் தலைவர் அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு. அவனுக்கு கட்டுப்பாட்ட ஒரு சமஸ்தானம் மாதிரி நீ இருந்துட்டு இருக்க முதல் மந்திரி. அதனால அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். சும்மா எங்களை ஏமாத்துறதுக்காக பிராமண எதிர்ப்பு மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. இப்ப இந்த நிலையில் அரசுகிட்ட கோயில் எல்லாம் போச்சுனாக்க முழுக்க வர்ணாசிரம கொட்டடியாக கோயில்களை மாத்தி கொள்ளை கூட மாத்திடுவானுங்க. கொள்ளையடிகளை கொஞ்சம் நஞ்சமா பிராமணர்கள் எத்தனை வழக்குல அர்ச்சகர்கள் இப்படி போட்டுருவாங்க, சிலை வித்த வழக்குல. அது மாதிரி அதான் அரசுகிட்ட தான் இருக்கணும். இது வந்து அங்க இருக்கா இங்க இருக்கான்னு கேட்காத. எங்களுக்கு இந்து மதத்துல நாங்க சொல்றதுதான், புரியுதா? நீ ஐயர் சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு நீ வாத்தியாரும் கிடையாது, இங்க எங்களுக்கு எவனும் தலைவனும் கிடையாது, குருமாரும் கிடையாது. என்ன இந்து மதத்திலிருந்து நீக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரமும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்க. இந்து மதத்துல இருந்து என்ன நீக்கிறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ யாரையும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கோ எந்த பிராமணனுக்கும் வேற யாருக்கும் எவனுக்கு அதிகாரம் கிடையாது. முழு சுதந்திரம் இருக்கு, நாங்க எது வேணாலும் பேசுவோம். அதனால கோயில்கள் வந்து அரசு கட்டுப்பாடுல தான் இருக்கணும். அது வந்து குழப்பிக்க கூடாது, நம்ம ஆட்கள் குழப்பிக்க கூடாது. ஜக்கி வாசுதேவ் சொல்ற, ஜக்கி வாசுதேவ் பிராமணன் கையாளு, அவ்வளவு கொள்ளை போட்டது ஜக்கி வாசுதேவ். ஒரு RSS எதுக்கானத உத்தமர் ஒழுக்கம் பேசுறவங்க, ஒழுக்கம் பேசுற ஆளுக்கு இருக்கிறீங்களா? இப்போ உங்க ஆள் தான் இதுல மாட்டிட்டு இருக்காங்களா, அந்த ஒரு ஆளு இந்த யோகா மாஸ்டர் உச்ச நீதிமன்றத்தில் மாட்டிக்கிட்டு கிடக்குறாருல. அது மாதிரி உத்தமர்கள் நீங்க. ஜக்கி வாசுதேவ அவர் வந்து இங்க கருத்து வெளிநாட்டுக்காரர், அவர் வெளி மாநிலத்துக்காரரு, இங்க வந்து வாடகைக்கு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல. அதனால எங்க தமிழ்நாட்டு கோயில்கள்ல நீ தலையிடக்கூடாது ஜக்கி என்று நம்ம சொல்லணும். அதுதான் என்னுடைய விடயம் தான். ஐயா, முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நிறைவு நாளான நேற்று தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி வழியாக உரையாற்றிய பொழுது திமுக ஆட்சி காலம்தான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய பொற்காலம். இது இந்த திராவிட மாடல் அரசு, திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம், இது யாரையும் ஒதுக்காது, எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதியினர், மகளிர் ஆகியோரை அர்ச்சகர்களாக்கிய முதல்வரின் நடவடிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எல்லோருக்கும் எல்லாம் இந்து மதம் இருக்கட்டும், திமுகவை எல்லோருக்கும் உள்ளதை மாத்துங்க பார்ப்போம். திமுக உறுப்பினர்களுக்கு, திமுக இல்லாதவங்களுக்கு இல்லை. திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை தவிர மற்றவங்க தலைவராக வந்துட முடியாது சொல்லி பார்ப்போம். வாரிசு அரசியல் போட்டுக்கிட்டு வாரிசு பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப சொத்தா திமுக அம்மாத்தி நடத்திட்டு இருக்க உதயநிதி வந்து எல்லோருக்குமானது இந்த அரசு, எல்லோருமானது இந்து மதம் அப்படிங்கிற கருத்துக்கு வர்றீங்கல்ல. நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். இந்து மதத்தில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு தனியாக ஒரு குரு கிடையாது, ஆசான் கிடையாது. நீ இந்துவா இல்லையான்னு எனக்கு வந்து எவனும் வந்து எனக்கு இது புண்ணியாசனம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் செய்ய வேண்டிய கிடையாது. நாங்கள் இருக்கிறோம், இந்து பெற்றோருக்கு பிறந்தவங்க இந்துவாக இருக்கிறோம். எங்களுக்கு கடவுள் ஏற்பும் இருக்குது, கடவுள் மறுப்பும் இருக்குது. கடவுளை மறுத்த எங்களை யாரும் எடுத்தாக்கா கட்சி இந்து மதத்தை நீக்க முடியாது. ஏன் ஈவராவையே அவரும் விலகலை, அவரை யாரும் நீக்கலை இந்து மதத்தை விட்டு. கடவுளை அவ்வளவு திட்டினாரு, அது சுதந்திரம் இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பே அது இருக்கு. கடவுள் மறுப்பாளர்களும் இந்து மதத்தை இருக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2 தீர்ப்பு இருக்குது. அதனால வந்து எல்லாருக்கும் உள்ளது திமுக திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பொய் பொருட்டு. முதல்ல இந்த வந்து கட்சி உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவானது திமுகன்னு பார்த்துங்க பார்ப்போம். அது இல்லை. அடுத்தது, நாங்கள் இந்து பண்பாட்டு இந்து மதத்துக்கு எதிரியா இல்லைன்னு பேசுறீங்க, தேர்தலுக்காக பேசுறீங்க. 28/8/2024 இன்றைய தேதி 28/8/2024 ஆங்கில இந்துல ஒரு கட்டுரை கோலப்பன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டுரை, கவுண்டரிங் அண்ட் ஆன்டி ஹிந்து இமேஜ்.
இந்துக்கு எதிரி என்று தங்களை சொல்வதை எதிர்ப்பதற்காகத்தான் திமுக அந்த முயற்சி எடுக்குது அப்படிங்கிறது. டிஎம்கே ஆன்டிடோட் டு தி பிஜேபிஸ் ராமா கல்ட் இஸ் லார்ட் முருகா, தி காட் ஆஃப் தமிழ்ஸ். ராமரை வைத்து அவர்கள் பாஜக அரசியல் பண்ணது, அதை எதிர்க்கிறதுக்காக முருகரை வைத்து அரசியல் பண்றாங்க, அல்லது முருகரை வைத்திருக்கிறார்கள் திமுக என்ற உள்தலைப்பு. இல்லை, அதுல 2021 ஸ்டாலின் பேசிய பேச்சை மேற்கோள் காட்டார். There is no truth to the allegation that this party is anti-Hindu. The BJP, the RSS and the Hindu Munnani seek to portray the DMK as anti-Hindu. That is not the truth. In fact, there is no temple which is not visited by my wife. Many district secretaries of the DMK sport kungumam on their forehead, and we do not criticize their faith. நாங்கள் இந்துக்கு எதிரி இல்லை, எல்லா கோயிலுக்கும் என் மனைவி போயிட்டு வர்றாங்க, எங்கள் மாவட்ட செயலாளர் பல பேர் சாமி கும்பிடுறவங்க, நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் அழின்னு நாங்கள் சொல்றது இல்லை. இப்போ இதெல்லாம் வசப்பு பேச்சு, நல்லது பேசுங்க. ஆனா இதெல்லாம் என்ன அர்த்தம்? பாஜக பாணியிலேயே இந்து மதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். நாங்க இப்ப இந்து மதத்துல நாங்க சொல்றோம், நாங்க தமிழ் இந்துன்னு சொல்றோம் வச்சுக்கலாம். ஆரிய இந்து வேற, தமிழ் இந்து வேற, பிரி என்ன. அவன் சொல்ற வேதமும் அவன் சொல்ற அந்த இதுகளோ, அந்த உபனிஷத்துகளோ எங்களுக்கு புனித நூல் கிடையாது. எங்களுக்கு திருக்குறள் கொண்டதுதான், எங்களுக்கு தமிழ் நூல்கள் தான் புனிதமான நூல்கள், தமிழர் ஆன்மீகம் தான் எங்களுக்கு அப்படின்னு நாம சொல்லி, இதுல அந்த பிராமணர்கள்லாம் வாத்தியார் வேலை பண்ண வேண்டாம் என்று பிரிக்கணுங்கிறோம் தமிழ் இந்துன்னு. அப்படி சொன்னாலே போச்சு, நாக்கு அழுகி போயிடும். இந்துவை ஒழிக்கிறது தான் வேலை. யாராரு கங்கணிக்கிட்டு இருந்தது? யாராரு? என்னுடைய நண்பர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன், என்ன இன்னும் பல்வேறு நண்பர்கள், அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. இந்து என்று சொன்னாலே போச்சு. அதனால நீ எப்படி தமிழ் இந்துன்னு சொல்ற? இந்து மதத்தை ஒழிக்கிறது தான் எங்க வேலை, அதுதான் ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு என்று திமுகவினுடைய பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் அப்படி பேசினார்கள். இப்போ நாங்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு எதிரானவங்க இல்லை, நாங்கள் சாமி கும்பிடுறோம், போகிறோம், எங்கள் வீட்டுக்காரமாவே போயிட்டு இருக்குன்னு முதல்வர் சொல்கிறாரு. அங்கங்கே போய் கோயில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு, உங்கள் மத அழின்னு நான் சொல்கிறது இல்லை. அந்த பாணியில் தான் இப்போ உதயநிதி பேசியிருக்காரு. இது எதுக்குன்னு 2026 தேர்தல் நெருங்குகிறது. 2 சக்திகளை சந்தித்து ஓட்டு வாங்கி ஆகணும். 1, பாஜக இந்து மதத்தை பயன்படுத்துறது. 2, தமிழர் மதம் என்று சொல்லி முருகன் போன்ற அல்லது திருமால் போன்ற தமிழ் தெய்வங்களை சொல்லி வரக்கூடிய ஒரு அரசியல் இயக்கங்களும் வந்துகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட அந்த உணர்வும் வந்துகிட்டு இருக்கு. வள்ளலார் அமைப்புகள் நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு, சன்மார்க்க சங்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி தமிழர் சமயமாக, தமிழ் கடவுள்களாக ஆரியத்திலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவங்ககிட்டே இருந்து அந்த கருத்து வளர்ந்துகிட்டு இருக்கு. தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு, தமிழ் இன உணர்வு வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பேரையும் சமாளிக்கணும். யாரு? தமிழன் தமிழ் தேசியம் சேர்ந்துக்கணும். பாஜக அவங்க எல்லாம் நான் தான் இந்துக்கு எஜமானு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஏகபோக குத்தகை அக்ரகாரம், அவனையும் சந்திக்கணும். அதுக்கான தந்திரமா போடுற நடிப்பு தான் திமுக. ஒரிஜினலா அவனுக்கு திமுக ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு பற்றும் கிடையாது. பிசினஸ் தான் அவனுக்கு கொள்கை. ஆன்மீகம் பயன்பட்டா அதை எடுத்துக்குவேன், நாத்திகம் பயன்பட்டா அதை எடுத்துக்குவேன், அவ்வளவுதான். உனக்குன்னு விசுவாசமா எதுவும் கிடையாது. என்ன புரியுதா? அதனாலதான் ஸ்டாலின் எப்படி சொல்றது, இவர் இப்படி சொல்றது. அதனால நம்ம பாஜகவுக்கு எதிராக மட்டும்தான் ஸ்டாலின் மாநாடு நடந்தா நினைக்க வேண்டாம். வளர்ந்து வரும் தமிழ் தேசியத்துக்கு சந்திக்கிறதுக்கும் நாங்க அதுக்கெல்லாம் எதிரி இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக தான். அதை பல பேர் மறைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் இன உணர்வு வளர்றதே பிடிக்காது, தமிழ் தேசியம் வளர்றதுன்னு பிடிக்காது. அதனால ஸ்டாலின் தமிழ் தேசியத்துக்கும் அச்சப்பட்டு, பாஜகவுடைய இந்துத்துவாவுக்கும் அச்சப்பட்டு இந்த நிலையை எடுக்கிறாரு. அவ்வளவுதான். நம்ம உண்மையா நீ இப்ப அச்சப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்பிக்கை இன்மை என்பது அவங்க உரிமை இருக்குது.
தமிழ்நாட்டில் நீங்க ஆரிய ஆரிய ஆன்மீகத்தை எதிர்த்து பகிரங்கமா வா, சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து பகிரங்கமா வா. ஆன்மீகத்துல அன்னை தமிழ் அர்ச்சனை, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நேர்மையா செய்யுங்க. அரசியல்ல வேறுபாடு இருந்தாலும் இந்த செயல்பாடெல்லாம் எல்லாரும் ஆதரிக்கலாம், தப்பு இல்லையே. அதனால நம்ம வந்து இப்போ ஏதோ திமுக செய்யறது பாஜகவை கவுண்டர் பண்றதுக்காக மட்டும்தான் நினைக்க வேண்டியதில்லை. தமிழ் இன உணர்வு, தமிழ் தேசியத்தை ஏமாத்துறதுக்காக தான் செய்யறாங்க. அதனால தமிழர்கள்லாம் ரொம்ப புரிதலோட இருந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பேரவை தமிழ்நாட்டு ஆன்மீகர்களிடம் தமிழர் ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், அல்லது தமிழ்நாட்டு ஆன்மீகர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? பட்டுக்கோட்டையார் பாடலாம் ஞாபகம் வருது. ஒரு திரைப்படத்துல தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னு ஒரு வரி. அதனால தானா மாறாது. பிராமண ஆதிக்கமோ வடமொழி ஆதிக்கமோ தானா வீழாது. நம்முடைய தமிழர் ஆன்மீகம் தானா தழைக்காது. நம்ம தான் செயல்படணும். இது வந்து இந்த ஆன்மீகம் என்பது ஒரு கடவுள் வழிபாடு மட்டுமல்லன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்றது இது நம்மளை வர்ணாசிரமா பிரிச்சு, ஜாதியா பிரிச்சு, சூத்திரனாக்கி, பஞ்சமனாக்கி, இழிவுபடுத்துற கும்பல்கிட்டேருந்து நடத்த வேண்டிய ஒட்டுமொத்த சமூக புரட்சி இது. புரியுங்களா? ஏதோ சாமி கும்பிடுறது அவனா இவனா, நம்ம கும்பிடுறதா அவங்க கும்பிடுறதா, அப்படி இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ் இனத்தை வாளேந்தி போரிட்டு ஆரியன் வீழ்த்தவில்லை. ஆன்மீகத்தை கையிலேந்தி அரசர்களை மாற்றி, மக்களை மாற்றி, நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலை கொண்டு வந்தான். அதனால அதையே கையில் எடுத்து அதையே வைத்து அவனை வீழ்த்த வேண்டும். இப்பொழுது வேற வழி இல்லை. ஏன் இப்ப ஈவேரா சொன்னது மாதிரி கடவுள் ஒழிச்சிட்டுனா எல்லாம் பாக்குறேன்னா அது இப்ப நடக்க விஷயம் இல்லை. அது புரியுதுங்களா? கடவுளை ஒழித்து விட்டு வர்ணாசிரமத்தை நான் ஒழிக்கிறேன் போறேன், அதெல்லாம் அவேசப்பட்டு பேசலாம், அல்லது தான் அவருக்கு வந்த விருப்பத்துல பேசலாம். அது அல்ல. நான் சொல்றதுதான், கம்யூனிஸ்ட் நாட்டுல 70 வருஷமா கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. ஒரு கட்சி சர்வாதிகாரம் தான் இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி சர்வாதிகாரம் ரஷ்யாவில். கடவுள் மறுப்பு இயங்கியல் வழியில அவங்க பாடமே நடத்துவாங்க, பிள்ளைகளுக்கு பாடம் வைப்பாங்க. ஆனால் அந்த நாட்டிலும் சாமி கும்பிடுவதான் அதிகம், பெரும்பான்மை, மெஜாரிட்டி பெரும்பான்மை. அங்க கடைசி வரைக்கும் அங்க புரட்சி நடக்கும்போது அதுதான். ரஷ்ய புரட்சி பத்தி ஒரு அமெரிக்க நூலாசிரியர் ஒரு நூல் வந்து நேரில் கண்ட ரஷ்ய புரட்சின்னு நினைக்கிறேன். அது அவங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டே வருவார். அவர் பார்த்துட்டு வந்து இராணுவத்திலேருந்து ஒரு பிரிஞ்சு நிற்பாங்க. கிரெம்ளின் மாளிகை, அவனுடைய ஜார் மன்னனுடைய அரண்மனையை ஜார் ஓடி போயிட்டான், குடும்பத்தோடு ஓடி போயிட்டான். அவனை பார்த்து அவங்க இந்த நூலாசிரியர் கேட்பார், எப்படி இருக்கு, புரட்சி எல்லாம் நடந்து வெற்றி பெற்றிருக்கு, எப்படி உணர்றீங்க அப்படின்னு. கர்த்தர் புண்ணியத்துல கடைசியில ஜாரை விரட்டிட்டோம் அப்படிமா. அந்த யதார்த்தமா சொல்றாரு அவரு. அந்த வீரர் எல்லாரும் சேர்ந்தாங்க புரட்சி பண்ணணும். ஆஸ்திகர் நாஸ்திகர் எல்லாரும் சேர்ந்தா நடத்துறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நாஸ்திகம் ஆக்கி விட்டு புரட்சி பண்ணேன்னா நம்ம தான் அழிஞ்சு போவோம். புரியுதா? ரெண்டும் வளரட்டும், அது இருக்கட்டும் இது இருக்கட்டும், அது ஏற்கனவே இருக்கு, இது வளரட்டும். அது மாதிரி ஈவேரா காட்டின பாதைப்படி நம்ம நாஸ்திகம் வந்தா தான் முடியும்னா அது நம்ம நடைமுறையில பார்த்துட்டோம். அவர் பேசினாரு, எல்லாம் பேசினாரு. இப்ப ஈவேராவை கொண்டாடுறவங்க பண்டார சன்னிதானமே இருக்காங்க. ஏன்? பிராமண எதிர்ப்புக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. பக்தர்களே இருக்காங்க, நம்மகிட்டே இருக்காங்க, நம்ம ஊர்லயே இருக்காங்க, பக்தர்கள் இருப்பாங்க. ஈவேரா ஏன் பாப்பானை எதிர்க்காரு சேர்த்தான். அது அந்த வகையில அப்படியே நினைச்சிட்டு மற்றது ஒரு தமிழையும் எதிர்த்தாரு, தமிழனை எதிர்த்தாருங்கிறது மாணவர்களுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்க. அது தொலைச்சிட்டு போகுது. அப்ப ஒரு பக்தனே ஈவேராவை சாமியை வழிபடுறவனை திட்டுனவரை பண்ணான்னா அந்த பார்ப்பன கொடுமை எவ்வளவு அது இருக்கான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆன்மீகத்துல உள்ளவங்களும் இருப்பாங்க, ஆன்மீகத்தில் இல்லாதவங்களும் எதுக்கவங்களும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போராடணும். பார்ப்பன ஆதிக்கத்தை, சமஸ்கிருத ஆதிக்கத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போராடணும். முதல்ல அந்த நிலைக்கு வரணும். அதனால நாங்க தெய்வத்தமிழ் பேரவையில் அதான் சொல்றோம், நீங்க வந்து நடைமுறையில் நம்ம கொண்டு வரோம். மக்கள்கிட்ட பேசுங்க. தமிழ் அர்ச்சனை, தமிழ் தான் மந்திர மொழி. சான்ஸ்கிரிட் கூடவே கூடாது. சான்ஸ்கிரிட்டை வந்து தொட்டா தீட்டுன்னு ஒதுக்கிடணும். ஞாபகம் பண்ணிச்சுங்க. ஆமா, ஏன் அதை அப்படி சொல்றோம்? வெறுப்பு, தீட்டுன்னா எங்கேயும் கிடையாது. நம்மளை அவ்வளவு அடிமைப்படுத்தி இருக்கு. நம்ம மொழி அவ்வளவு சாப்பிட்டு இருக்கு. பிராமணரோட மொழி அது, அவங்களோடது.
வரலாறு அது கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? நீ எவனுக்கும் தாய்மொழியா இருக்காதங்கிறதா. சமஸ்கிருதத்துக்கு கொடுத்த சாபம் வந்து வரலாறு, நீ எவனுக்கும் தாய்மொழியா இருக்காது. எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. சான்ஸ்கிரிட்டு அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு கலப்பின குட்டி, கூட்டு குடுத்தனத்துல பிறந்த ஒரு குட்டி இருக்கு பாருங்க, அது பேர் இந்தின்னு பேரு. அதுவும் எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. கம்யூனிகேஷன் மொழி இவங்கெல்லாம். ஆமா, ஊபியில போனா அவனுக்கு தனி தாய்மொழி இருக்கு. பீகார்ல அவனுக்கு போஜ்புரி, கல்யாணி, அவதினே தனித்தனி தாய்மொழி இருக்கு. பொதுவா பேசிக்கிறது இந்த இந்தியில பேசிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்காது. அது போல இந்தியா பூரா பிராமணர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு சொந்த தாயகம்னு எதுவும் கிடையாது. நான் கொச்சைப்படுத்த சொல்லல. நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வாத்தியார் வேலை பண்றேன்னு வந்து எங்களை இழிவுபடுத்துறல, அதனால நான் திருப்பி சொல்றோம். வந்து உனக்கு எது தாயகம்னு வச்சுக்க. இப்ப எங்களுக்கு தாயகம் தமிழ்நாடு. எல்லாரும் நீ 1000 ஜாதி என்கிட்ட சொல்லு, எல்லா ஜாதிக்காரங்களுக்கு, தமிழனுக்கு, தமிழச்சிக்கு தாயகம் தமிழ்நாடு. பூர்வீக தாயகம் உனக்கு எது? கைபர் போலன் கணவாயா? ஏதோ இந்த அந்த ஸ்டெப்பி புல்வெளியா? எங்க இருக்கு? தப்பு இல்லை. மனித குலம் ஸ்டெபிலிட்டி, அதாவது மொபிலிட்டி உள்ளது, அங்கங்க போயிட்டு தான் இருக்கும். அது குற்றம்னு நாங்கள் சொல்லவும் இல்லை. நீ இங்க வந்து எங்க வீட்டை நுழைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வாத்தியார் பண்ணி நீ தீண்டாத வெளியில வாசலுக்கு வெளியில போய் என்ன சொல்லும் போது தான் நான் அப்புறம் உனக்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த கும்பல் அது மாதிரியான செட்டது வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னாக்க, நம்முடைய இனம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியா டெல்லியால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆன்மீக ரீதியாக அவன் டெல்லிக்காரன், பிராமணர்கள், இந்திக்காரன், வடநாட்டுக்காரன் எல்லாரும் அடிமைப்பட்டிருக்கோம். இது நம்ம நடைமுறையில நீக்கணும். நம்ம சாமிக்கு நம்ம ஊர்ல எல்லாரும் கூடி தமிழ்ல தான்ப்பா அர்ச்சனை பண்ணணும், குடமுழுக்கு தமிழ்ல தான் பண்ணணும். தீர்ப்பெல்லாம் இருக்கு. நம்ம தெய்வத்தமிழ் பேரவையெல்லாம் வழக்கு போட்டு வாங்கியிருக்கிறோம். தஞ்சை பெருவுடையார் கோயில் சமயத்தில் வாங்கணும், தமிழ் பாதி சான்ஸ்கிரிட் பாதியை செய்யுங்கன்னு. கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் கூட முடிக்கும் போதும் வாங்கியிருக்கோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருக்குது. அந்த தீர்ப்பெல்லாம் பயன்படுத்தும். அந்த தீர்ப்பெல்லாம் மட்டும் இந்த செட்டிட்ட கொடுத்தோம். யாரு? சேகர்பாபு, அந்த ஆணையர், அறநிலையத்துறை ஆணையர் எல்லாரும். அதெல்லாம் அந்த அளவு செட்டாய் பண்ணல, அதை செல்லாதுன்னு போயிட்டாங்க. நம்ம அதை சொல்லி செயல்படுத்துவோம். நம்ம ஊர்ல உள்ள கோயிலை தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்த, அர்ச்சனை பண்ண, நடைமுறையில அதுக்கான அமைப்புகளை சேர்க்க, ஆட்களை பார்க்க. தமிழ் இன உணர்வு என்பது கூடுதலாக அரசியலில் வரக்கூடிய காலம். இதில் தமிழர் ஆன்மீகம் என்பதும், தமிழர் ஆன்மீகத்தில் முருகக்கடவுளின் பங்கு கூடுதலானது என்ற ஒரு கொள்கையோடு நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி முப்பாட்டன் முருகன் என்று பரப்புரைகள் செய்தது, அவர்கள் முன்னெடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் கடவுள் ஐக்கியப்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அல்லது தமிழ் இன உணர்வு வருவது என்கின்ற இந்த காலத்தில் நாம் வந்து இதுல கண்டுகொள்ளாமல் இருந்தால் தனிமைப்பட்டு விடுவோம் என்ற அச்சம் ஈவேரா அவர்களுடைய திராவிட இயக்கமான திமுகவுக்கு இருக்கிறது. எனவே அந்த ஒரு நிலைமையிலும் தந்திரமாக தமிழர் ஆன்மீகத்தை எடுக்க வேண்டும் என்று வரும்போதுதான் அவர்கள் வந்து முத்தமிழன் முருகன், முத்தமிழ் முருகன் என்று தமிழ் பேராலேயே முருகனை தலைப்பிட்டு அழைத்து ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க எல்லாரும் அதை செய்யுங்க. நம்ம வள்ளலார் அமைப்பு பணியகம் என்று நாங்கள் வச்சுருக்கோம், வள்ளலார் பணியகம். அதன் வழியாக இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள், சமூக ஒற்றுமை கருத்துக்கள், சீர்திருத்த கருத்துக்கள், ஜாதி மத வேறுபாடு பார்க்கக்கூடாது என்று வள்ளலார் சொன்னது, அந்த விஷயங்களை கொண்டு போய் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒற்றுமையை கட்டுறதுக்கு, சமூக சமத்துவத்தை கொண்டு கேட்கறதுக்கு நம்ம ஆன்மீகத்தை பயன்படுத்துங்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றோம். ஜாதியை எதிர்த்து நம்ம ஆன்மீகத்தில் சொன்னது மாதிரி எங்க சொல்லியிருக்கு? பறைச்சியாவது எதடா, பணத்தையாவது எதடா, இறைச்சி தோல் எலும்புள்ள இலக்கமிட்டு இருக்கிறதோ, பறைச்சி போக வேறதா, பணத்தை போக வேறதா, பறைச்சி ஆடுறா, பாப்பாத்தி ஆடுறா, பார்ப்பனத்தை ஆடுறா, எல்லாம் ஒண்ணுதான்டா. அப்படி கேட்க சிவவாக்கியரு. இது சாதாரணமானதா? மேல் வர்ணம் தோல் வர்ணம்லாம் ஏன்னடா தோல் வர்ணம்? வள்ளலார் கேட்கிறாரு 19ஆம் நூற்றாண்டுல. அண்ணா சொன்னாரு சொன்ன ஒன்றைய உலகம் ஒருவனே தேவன் யாரு? திருமூலர்ல சொன்னது. அண்ணா சொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப, ரைட்டு. அதெல்லாம் அவர் சொல்றது தப்பு இல்லை. அண்ணா சொல்றது மூலமா சொன்னது திருமூலர், வேற ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இனம், அப்படிப்பட்ட ஆன்மீகம் நம்முடைய ஆன்மீகம். அதை மீட்கணும்.
மனித சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த இறை வழிபாட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த முடிவு பண்ணுங்க. நீங்களாக முடிந்தவரை தெய்வத்தமிழ் பேரவை என்று வைத்து அதுக்கான கருத்துக்களை நம்ம பரப்பிட்டு வர்றோம். ஒவ்வொரு கோயில்லையும் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு, பசுவதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு, விருத்தாச்சலம் பழமலைநாதர் கோயில் குடமுழுக்கு, கோபுரத்தில் ஏறி நம்ம சிவா போன்றவர்களெல்லாம் தமிழ் மந்திரம் சொல்லி கோபுரத்தில் புனித நீர் ஊற்றினார்கள். எல்லாம் உயர்நீதிமன்ற ஆணையை காட்டி செஞ்சது அது. அது மாதிரி விராலிமலை கோயில் ஒவ்வொன்றிலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக வந்த பிறகு சுத்தமா தடை பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்றது கிட்டத்தட்ட விடுறது நம்மளை எல்லாம் முழுசா தடை பண்ணி பிராமணர்களுடைய ஏகபோகமாக கோயில் குடமுழுக்க மாத்தினது திமுக தான். இப்ப பாருங்க சங்கரங்கோயில்ல ஒரு வருஷமா மெனக்கிடுறாங்க. அங்க நாம் தமிழர் தம்பியா நம்ம அமைப்பு எல்லாம் முடியாதுன்ட்டாரு சேகர்பாபு. போய் பண்ணுங்க இவங்க சத்யபாமா அம்மா எல்லாம் போய் அங்கே நின்றுக்கிட்டு மூங்கிலடியார் சுவாமிகள் எல்லாம் போய் நின்று, நம்ம தோழர்களும் போய் நின்றுக்கு, நாம் தமிழர் தம்பிகள் நின்று தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க குடமுழுக்க. இதோ உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிடிச்சி கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. அங்கே எந்த வன்முறையும் இல்லை, எங்கேயும் போய் அத்துமீறல. ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் நின்று கோரிக்கை முழக்கம் போட்டது அந்த பண்ணிட்டாங்க இந்த ஆளு. அது மாதிரி இதே இதில் அங்கே திராவிடர் விடுதலை கழக தம்பியில் கைது பண்ணுறாங்க. இந்த பழனியில் இப்போ மாநாடு நடக்குதுல்ல, அவங்க இந்த தம்பிகள் வந்து திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள். அதை ஒரு 7 பேர் புதுசாக வந்திருக்காங்க. பழனி கோயிலில் பார்ப்பனர் வசம் போனது எப்படின்னு தான் புத்தகம். பழனி கோயில் வழிபாடு பார்ப்பனர் வசம் போனது எப்படி. பண்டாரம் என்பவர்கள் தான் அந்த கோயிலுக்கு பூசாரி இருந்திருக்காங்க. திருமலை நாயக்கருடைய ஆட்சியில் அவருடைய படைத்தலைவன் தளபதி ராமப்பையன் என்பவன் முகாம் போட்டிருக்கான், இராணுவ முகாம் போட்டிருக்கான் பழனியில். சாமி கூட போவோம் மலைக்கு அப்படின்னு போனால் பண்டாரம் இருக்கார் சார், யாரா இருக்காரு, தமிழன் இருக்கிறான் பண்டாரம் செக் அவன் தூக்கி எறிக்கிட்டு என்ன இராணுவத்தை வச்சுக்கணும். கையில் போய் கொண்டாடா பிராமணர்களை, தெலுங்கு வேற பிராமணர்களை கொண்டு வந்து வச்சிருக்கான். ராமப்பையன் என்ற தெலுங்கு பிராமண தளபதி திருமலை நாயக்கருடைய ஆட்சியில் இருந்தவன். அவங்க காலத்தை கொண்டு வந்தது. அதை செப்பேடுகளோட எடுத்து அதை புத்தகம் போடுறாங்க திராவிட விடுதலை கழக தோழர்கள். அதை அங்கே வித்துருக்காங்க. இந்த மாநாட்டை ஒட்டி வெளியில் நின்றுட்டு வித்துருக்காங்க. அவங்கள கைது பண்ணி வச்சுட்டாங்களே திமுக ஆட்சியில். குளத்தூர் மணி கடுமையான அறிக்கை கொடுத்து அவளை விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சிங்க அது. அதனால சங்கரங்கோயிலில் நம்ம தமிழில் குடமுழுக்கு பண்ணவங்கள உடனே கைது மண்டபத்தில் வைக்கிறது. 6-7 மணிக்கு விடுறாங்க. நம்ம இதெல்லாம் வந்தாலும் எதிர்கொண்டு செய்ய வேண்டும், களத்தில் இறங்கி செய்யணும். இல்லை என்றால் ஆன்மீகத்தின் வழியாக தமிழர்களை அக்ரஹாரம் அடிமைப்படுத்தியது, ஆரிய மொழியான சமஸ்கிருதம் அடிமைப்படுத்தியது. அந்த அடிமை விலங்கொடிக்க தமிழர் ஆன்மீகத்தை கையில் ஏந்த வேண்டும். முல்லை முள்ளால் எடுப்பது போல தமிழர் ஆன்மீகத்தை அடிமைப்படுத்திய அந்த அயல் ஆன்மீகத்தை, வடவர் ஆரியா ஆன்மீகத்தை வீழ்த்துவதற்கு அசலான தமிழர் ஆன்மீகத்தை கையில் எடுத்து அதை நம்ம செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த போரில் நாம் வெல்ல முடியும். இல்லை என்றால் உனக்கு உண்மையில் அவன் நிறைய எதிரியா வந்து கொண்டு சண்டை போடுறான். நம்மளா விரும்பி பதைச்சு போய் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போறோம், அங்க ஐயர் வந்துகிட்ட அவன் பண்றான். அங்க போய் அவங்க எந்த மொழியில வைப்பாங்க, நல்ல சாமிக்கு கேட்டா சேர்த்தான், சாமி இவன் சொல்லி கேட்டாலும் நமக்கு இறங்கினா சேர்ந்தேன்னு போவான், ஆணும் பொண்ணு அதான் நினைக்கும். அதெல்லாம் ஆன்மீகத்தின் வழியாக நம்மை அடிமைப்படுத்தினார்கள், போர் நடத்தி அல்ல. ஆன்மீகத்தின் வழியாகத்தான் அவர்களை வீழ்த்த வேண்டும், அடிமைத்தலையை அறுக்க வேண்டும். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.